மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 42 கிடைக்குது லிட்டருக்கு. 42 வரைக்கும் கிடைக்குது. 42 கிடைக்குது. அது வந்து உனக்கு 2V இருந்துச்சு, இது வந்து 4V. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண இதுக்கு பைக்குக்கு? கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.65 கரெக்டாக. இப்போ உனக்கு 2 ஃபிங்ஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இண்டிவிஜுவல்ஸே ரொம்ப சாஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பைக்லாம் ஓட்டி பார்த்த மச்சி? அது மாதிரி அதில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா செம ஸ்லோ இது கேடிஎம்ல. நமக்கு ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சுன்னா அது அதிகபட்சம் உனக்கு 1 செகண்ட்குள்ளே 1 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள உனக்கு டக்குன்னு இது கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து எங்கள் வீட்டில் வந்து இது பண்ணிச்சுக்கோவேன், கோயம்புத்தூர் பண்ணிச்சுக்கோவேன், அதிகபட்சம் எனக்கு 1.5 hours தான் ஆகும். இதில் போகணுன்னா எனக்கு 2.25 மணி நேரம் ஆகும். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு விஸ் பெயின் பேக் பெயின் இல்லை, போயிட்டு வரே தெரியல, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹிமாலயன் நான் ஏன் வண்டி எடுக்கலைன்னா அது என்ன ஸ்பெஷல்னா உனக்கு மேப் வரும். ஃபாக் லைட் போட்டால் மட்டும் நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும், ஒரு 100 மீட்டருக்கு வரும். எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு 60 to 50 மீட்டர் தான் எனக்கு விசிபிள் ஆகும். எனக்கு அவ்வளோக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லை. கண்டிப்பாக லைட் போட்டு தான் ஃபாக் லைட் போகணும். டெயில் லைட் வந்து டெய்லர் எனக்கே தெரியாதுடா. LED. ஓகே. லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் கேரேஜ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Xpulse 200 வந்து புதுசாக எடுத்திருக்கான். BS6 4V எடுத்திருக்கான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Yamaha R15, அது என்ன மாடல் மச்சி? V3 வந்து வச்சுருந்தான். அதுலேருந்து எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து நிறைய பைக்ஸ் இருக்குது, Xpulse எதுக்காக வந்து என் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணாங்கிறத இப்போ அவனே வந்து சொல்ல போகிறான். நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே மச்சி, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்க போகிறேன்னா, நீ வந்து R15லேருந்து எதுக்காக Xpulse வந்து மாறின அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஏன்னா R15 ஒரு சூப்பரான பைக் தான். நிறைய பேர் வந்து அதை டூரிங்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ ரீசெண்டாக. அதை நீ நல்லா தான் டூரிங் பண்ணிகிட்டு இருந்தேன், என் கூட ரைட்லாம் வந்து நான் பார்த்தேன். ஆனால் எதுக்காக வந்து இப்போ திடீர்னு Xpulse மாறினேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. வண்டியில் எந்த இஷ்யூ கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு விஸ் பெயின் இருக்குது, விஸ் பெயின் பேக் பெயின் வர்றது தான். மற்றபடி மைலேஜ் டாப் ஸ்பீடு அதெல்லாம் எந்த இஷ்யூ கிடையாது. கம்ஃபர்ட் கொஸ்டின் தான் மாறினேன். 5 years ஆயிடுச்சு. ஸோ 5 years ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதோட அட்வான்ஸுக்கு மாறலான்ட்டு Xpulse எடுத்தேன். ரேட்டும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒரு மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 42 கிடைக்குது லிட்டருக்கு. 42 வரைக்கும் கிடைக்குது. 42 கிடைக்குது. க்ரூசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 RPM பண்ணால் கண்டிப்பாக 42 கிடைக்குது. வேற என்ன வந்து உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது R15லேருந்து இதுக்கு வரும்போது? வேற என்ன ஃபியூச்சர்ஸ்க்காக நீ இந்த பைக்? வெர்டிக்கல் வேறு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராக் பைக்கு. இது உனக்கு ஆஃப் ரோடு ப்ளஸ் டெட் பைக் உனக்கு, அவ்வளோதான். அது வந்து உனக்கு 2V இருந்துச்சு, இது வந்து 4V. 2 என்ன வால்வு வந்து 2 வால்வு எக்ஸ்ட்ரா வரும் இதில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இதில் ஆயில் கூல் வரும். ஆயில் கூல் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு 5 ஃபிங்ஸ் இருக்கும். சரி. இப்போ உனக்கு 2 ஃபிங்ஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் உனக்கு கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 வால்வ் ஆட் பண்ணதில் வந்து உனக்கு 1 யூனிட் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பவரோ ப்ளஸ் பிரேக்கிங் ஆட்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் இதில். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வாங்க, சொல்லு. சேக்கப்ஸ் இருக்குது சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு இதுக்கும் 2Vக்கும் செம டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உனக்கு இண்டிவிஜுவல்ஸே ரொம்ப சாஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து Xpulse சேம் தான், ஆனால் இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. இண்டிவிஜுவல்ஸில் கொஞ்சம் இப்போ வர லேட்டஸ்ட் Xpulse நல்லாயிருக்கும். இது அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். பழைய Xpulseக்கும் இதுக்கும் உனக்கு செயினில் என்ன வித்தியாசம்னா, அதை விட கொஞ்சம் டூத் வந்து எக்ஸ்டெண்ட் இருக்கும், 1-2. இந்த Xpulse எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பைக்லாம் ஓட்டி பார்த்த மச்சி? அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. டெஸ்ட் ரைடு வந்து வேற என்னென்ன பைக்லாம் பார்த்து இந்த அட்வென்ச்சர் கேட்டகரி போகலான்னு சூஸ் பண்ணப்ப நீ வேற என்னென்ன பைக்ஸில் ஓட்டி பார்த்த? ஒரு 3 வண்டி இருந்துச்சு. V-Storm 250, அட்வென்ச்சர் 250 KTM, அப்புறம் Xpulse. ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தேன். இது வந்து எதுக்காக அது 3லேயும் இது உனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு, ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு இந்த பைக்? நான் சொல்கிறேன். இப்போ V-Storm பார்த்தீங்கன்னா V-Storm எடுத்து ஓட்டினேன். எனக்கு அதில் சீட்டில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி சஸ்பென்ஷன் எல்லாமே ஓகே. சீட் ஹார்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோக்கும் இது இல்லை, மைலேஜ் வரல. இது நமக்கு மைலேஜ் 42 வரனால இது எடுத்துக்கிட்டேன். KTM அதே மாதிரி தான். KTM பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 161 போகும் 250 அட்வென்ச்சர். அது மாதிரி அதில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா செம ஸ்லோ இது KTMல. நமக்கு ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சுன்னா அது அதிகபட்சம் உனக்கு 1 செகண்ட்குள்ளே 1 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள உனக்கு டக்குன்னு இது கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சிங்கிள் பேக்கில் ட்ரம், சரி பேக்கில் டிஸ்க்கு, ஆனால் இது இல்லை, ABS கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் R15 வச்சுருக்கேன். R15 வந்து சொல்லவே தேவையில்லை, ஸ்பீடு வந்து 100+லாம் நல்லா க்ரூஸ் பண்ணி போக முடியும், 150 அதில் போக முடியும். பட் ஆனால் இதில் வந்து அந்த ஸ்பீடு வந்து எதிர்பார்க்க முடியாது நீ. ஆனால் ஆல்ரெடி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பைக்கில் ஓட்டிட்டு இப்போ இந்த பைக் ஓட்டும் போது உனக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். அதை நீ எப்படி ஃபீல் பண்ணுற? அதுதான், அது வெர்டிக்கலே வரடா. இது வந்து டேர்ட்டு ப்ளஸ் நமக்கு ஆஃப் ரோடு. அது வந்து ஒன்லி ட்ராக், பியூர் ட்ராக்.
அதை பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு பண்ணிச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் பண்ணிச்சுக்கோங்க, அதிகபட்சம் எனக்கு 1.5 hours தான் ஆகும். இதில் போகணுன்னா எனக்கு 2.25 மணி நேரம் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அதில் நான் டாப் ஸ்பீடு 150 வரைக்கும் போயிருக்கேன். அதில் இதில் போகும் அதில் தான் வந்து 2018 மாடல், ஏபிஎஸ் கிடையாது, நான் ஏபிஎஸ். டார்க்கும் ஸ்பீடு ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரலாம் ஸ்பீட் குறைச்சிட்டாங்கன்னா மைலேஜ் வருது இப்போ வரதில். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு விஸ்பெயின் பேக் பெயின் இல்லை, போயிட்டு வரே தெரியல, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது மட்டும் தான் இது வந்து விஸ்பெயின் வந்து உனக்கு வரலன்னு சொல்ல வரேன். விஸ்பெயின் வராது, வந்து அப்கிரேட் பண்ணதுனால உனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓட்டுறது. ஆமாம், விஸ்பெயின் தான் வரவே வராது, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஓகே மச்சி, பில்லியன் கம்ஃபர்ட் வந்து R15 வந்து எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பல்ஸில் வந்து எப்படி இருக்குது? R15 பில்லியன் சீட் இவ்வளோ தான் இருக்கும், உட்காரவே முடியாது. உட்காரவங்க அதிகபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், அதுக்குள்ளேயே உங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். எக்ஸ்பல்ஸ்னால் ஏன் உனக்கு கம்ஃபர்ட்டு உனக்கு நல்லாயிருக்கும். உனக்கு பில்லியனுக்கும் ஒன்று இஷ்யூ இருக்காது, நல்லா போகலாம், அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷனு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா ப்ராடாக இருக்கும். உனக்கு நல்லா ஒரு சைட் பேக்கில் உட்காந்து நல்லா விளாட்னு வச்சுக்கோங்க. எப்படி லைக் இது மாதிரி தான், ஹிமாலயன் மாதிரி தான், நல்லா பொசிஷன் நல்லாயிருக்கும். ஹிமாலயன் நான் ஏன் வண்டி எடுக்கலைன்னா அது வெயிட்டு ப்ளஸ் எனக்கு ஒரு சில ரிட்டர்னிங் பண்ணும்போது எனக்கு இதாக தெரிஞ்சு லைட்டாக எனக்கு இந்த ஸ்லைட் தெரிஞ்சு ப்ளஸ் வெயிட் ஓவர், எனக்கு அந்த இஷ்யூ மட்டும்தான். இன்னொரு பட்ஜெட்லேயே அது வந்து கிட்டத்தட்ட வரல. ஆமாம், அது பட்ஜெட்டு கிட்ட வரும். அது கருவில் பார்த்தீங்கன்னா 2.75, இது பார்த்தீங்கன்னா 1.70 தான் கரெக்டாக, 1.65 தான் கரெக்டாக. ஆண்ட்ராய்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண இதுக்கு பைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.65 கரெக்டாக. 1.65 எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக ஆர்டிஓ என்ன சேர்க்கலாம். ஆர்டிஓ வந்து எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க? அதிகபட்சம் என்ன நம்ம நம்பரை பொறுத்த ஃபேன்சி நம்பர் கேட்டால் என்ன ஒரு 2 ரூபா கேட்பாங்க. ஆர்டிஓக்கு அதிகபட்சம் 2 ரூபா செலவாகும். ஃபேன்சி நம்பர் வாங்குற மாதிரி இருக்கியா? நம்ம நம்பர் வாங்கணும், நம்பர் கண்டிப்பாக. அதுக்கு தான் வெயிட்டிங்கு, ரிஜிஸ்டர் பண்ணாமல் அதுக்கு தான் வச்சுருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேற என்ன, இந்த பைக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வகையில், அதாவது உன்னோட டிஸ்பிளேயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஸ்பெஷல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. இப்போ R15 இருக்குது என்ன வித்தியாசம்னு, இப்போ R15 பார்த்தீங்கன்னா உனக்கு டிஸ்பிளேல உனக்கு இதெல்லாம் வரும், இந்த பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கலாம்னு வரும், எனக்கு அதெல்லாம் வரும். அதில் வந்து உனக்கு இந்த ட்ரிப் மீட்டர் வரும், ப்ளஸ் உனக்கு இதில் இது காட்டும். உனக்கு என்ன ஸ்பெஷல்னா உனக்கு மேப் வரும். மேப்னா உனக்கு வந்து எப்படி கூகுள் மேப்பில் காமிக்கிற மாதிரியே இருக்குமா, இல்லை எந்த மாதிரி வந்து காமிக்கும்? 10x10 நேவிகேஷனா? ஒன்லி பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் மட்டும் காமிக்கும். நம்ம இந்த வண்டியோட ஒரு ஆப் இருக்கும், ஹீரோன்னு ஒரு ஆப் இருக்கும் ரைடிங், அது நம்ம பேர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் கால்ஸ் காட்டும், ப்ளஸ் இதில் ரைட் லெஃப்ட் மட்டும் காட்டும். உனக்கு மேப் வர மாதிரி காமிக்காது, ரைட் அண்ட் லெஃப்ட். அது மட்டும் ரைட் அண்ட் லெஃப்ட் 10 அதாவது ஒரு அப்புறம் 50 மீட்டருக்கு முன்னாடி ரைட் திரும்பணும், லெஃப்ட் திரும்பணும், அந்த மாதிரி காமிக்கும். அது மட்டும் காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு எக்கோ மோடு இருக்குது. ஓகே, எக்கோ மோட் இருக்குது, அவ்வளோதான். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எப்போ போல உனக்கு டைமு, ட்ரிப் மீட்டர், அவ்வளோதான். ஏபிஎஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியுமா, ஆஃப் பண்ணிக்கலாம்? இல்லை, ஆல்வேஸ் ஆன். R15க்கு இதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னா, டூரிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் உனக்கு ரைடிங் பொசிஷன் இருக்கும். உட்காந்து ஒரு பொசிஷனில் வந்தால் உனக்கு எந்த பேக் பெயின் வராது, ப்ளஸ் உனக்கு லாங் போகலாம். அதில் வந்து எனக்கு பேகு எதுவுமே என்னால் மாட்டி போக முடியாது. அதுவும் ப்ளஸ் மாட்டலாம் சேட்டில் பேக், ஆனால் அது ஒரு அசிங்கமாக இருக்கும். அது பியூர் ட்ராக்னால அது நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல, அப்படியே இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம சேல் பேக் மாட்டிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்ன பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பின்னாடி இங்கே குட்டியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டு, இது பின்னாடி வைக்கிறதுக்கு. அது நம்ம வச்சு கூட நம்ம அந்த ரோப் வச்சு கட்டிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதனால் பில்லியனுக்கும் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போது ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குமாச்சு வந்து உனக்கு நைட் டைமில் வந்து நான் கேட்குறேன். இது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரௌண்டாக எனக்கு ஒரு 60 மீட்டர்ஸ் காட்டும். எனக்கு எவ்வளோ விசில், இதுக்கு மேலே நம்ம லைட் போகணும் நமக்கு கண்டிப்பாக. ஃபாக் லைட் போட்டால் மட்டும் நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஒரு 100 மீட்டருக்கு வரும். எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு 60 to 50 மீட்டர் தான் எனக்கு விசிபிள் ஆகும். எனக்கு அவ்வளோக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லை. கண்டிப்பாக லைட் போட்டு தான் ஃபாக் லைட் போகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்கணுன்ட்டு இருந்தேன். பழைய எக்ஸ்பல்ஸுக்கும் புது எக்ஸ்பல்ஸுக்கும் ஹெட்லைட் வந்து ஏதோ கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி இருக்குது. என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஆன் பண்ணே வந்து உனக்கு இந்த லைட் அதில் இருக்காது. ஒன்று இந்த உனக்கு இந்த லைட், இந்த B6 உனக்கு ஆனாமல் லைட்டு அது இருக்கும். ப்ளஸ் உனக்கு அதை விட வந்து டபுள் சைடு LED கொஞ்சம் உனக்கு விசிபிள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட ஆனாலும் ஃபாக் லைட்ஸ் வந்து போட்டுக்கிட்டாதோம்னா தான் லாங் ரைடுக்கு வந்து லாங் ட்ரிப்புக்குலாம் நைட்டில் போகும்போது ஃபாக் லைட் கம்பல்சரி உனக்கு தேவைப்படும். உனக்கு ஹெட்லைட் மட்டும் LED தான். 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா உனக்கு இதில் ஒரு ஹாலஜனில் வரும். உனக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன். உனக்கு டெயில் லைட் வந்து டெயில் லைட் எனக்கே தெரியாதுடா. LED. ஓகே. ஹாரன் வந்து எப்படி ஓகேவா இல்லை ஹாரன் மாற்றணுமா? ஹாரன்லாம் நல்லாயிருக்கும். ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாரன்லாம் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. R15க்கு நல்ல சவுண்டாக இருக்கும். ஓகே. எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்றத கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்காமி.
வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 453 mm வருது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 533 mm வரும் வீல் பேஸ். உனக்கு கொஞ்சம் பேக் விட ஃப்ரண்ட் கொஞ்சம் உனக்கு லாங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கராக இருக்கல, ஸ்பீட் குழி, அதில் போகும்போது அந்த குழியில் உனக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகாது, பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? டேங்க் பார்த்தீங்கன்னா உனக்கு அரௌண்ட் உனக்கு 13 லிட்டர் வரும் டேங்க் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ப்ளஸ் உனக்கு என்ன உனக்கு ப்ளஸ்னா, என் பழைய எக்ஸ்பல்ஸ்க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு சஸ்பென்ஷன் உனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில். ஏன்னா வந்து என்டியூரன்ஸு ப்ளஸ் உனக்கு அதில் இதுன்னு இருக்கும், நைட்ரோகேஷன் இருக்கும், அது உனக்கு வந்து உனக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆக்சுவல் தான், அந்த எக்ஸ்பல்ஸ் இந்த எக்ஸ்பல்ஸ் உனக்கு சேம் தான் உனக்கு, அதில் எந்த இஷ்யூ இருக்காது உனக்கு. சரி, இப்போ முன்னாடி வந்து R15 அலாய் வீல் வந்து இருந்திருக்கும், அதில் வந்து பஞ்சர் ஆனாலும் ஈஸியாக நீ வந்து ஒட்டியிருப்பேன். கண்டிப்பாக பஞ்சர் ஆகிருக்கும், கண்டிப்பாக ஒட்டியிருப்பேன், ஏன்னா 5 வருஷம் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஸ்போக் வீலு, கண்டிப்பாக டியூப் டயர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பஞ்சர் ஆனிச்சுன்னா நம்ம வந்து வீலே கழட்டி அந்த டியூப்பை வந்து பஞ்சர் போட்டு சைக்கிளுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணணும், பெரிய ப்ரொசீஜர் அது. நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? R15 வாங்கி அரௌண்ட் எனக்கு ஒரு 5 வருஷம் இருக்கும். எனக்கு இதோட சிங்கிள் பஞ்சர் ஆனது இல்லை R15. இதில் பஞ்சர் ஆச்சுன்னா எனக்கு இதில் கண்டிப்பாக எப்பவும் போல் வீல் கழட்டி தான் பண்ணி ஆகணும். ப்ளஸ் அது வந்தால் என்கிட்ட இப்போ கிட் இருக்கும், சேஃப்டி வச்சுருப்பேன். எனக்கு இதில் எனக்கு பஞ்சர் ஆனால் எனக்கு பெரிய ட்ராபேக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்டு எதுக்காக வந்து R15லேருந்து எக்ஸ்பல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க. லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பல்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.